Hi, today I come up with one more IPO and company name வந்து பார்த்தீங்கன்னா Chemcon Specialty Chemical Limited. ஸோ Chemcon Specialty Chemical Limited அப்படின்னு சொன்ன உடனே ஒன் ஆஃப் த எந்த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் இஸ் கம்பெனிஸ் பிஸ்னஸ், அவங்க எதில் எந்தெந்த பிஸ்னஸில் இருக்காங்க, ஸோ வாட் ஆர் த செக்டார் தேர் பிலாங்ஸ் டு, ஸோ வாட் இஸ் த ஃபைனான்ஷியல், வாட் இஸ் த வேல்யூவேஷன்ஸ், வாட் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ, லைபிலிட்டிஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா Chemcon Specialty Chemical Limited அண்ட் த செக்டார் வந்து பிலாங்ஸ் டு கெமிக்கல் செக்டார். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ். ஸோ வெப்சைட், வாட் இஸ் அ வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா http://www.cscpl.com. ஸோ கம்பெனி ஒரு ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வாட் ஆர் த செக்டார் தே பிலாங் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபீல்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயில் ஃபீல்ட் கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் மேனுஃபேக்சர் ஆஃப் கால்சியம் bromide இன் இந்தியா இன் calendar year 2019. ஸோ லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் கால்சியம் bromide அண்ட் சோடியம் bromide அண்ட் ஜிங்க் bromide. ஸோ இதில் எல்லாம் இருக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கல் கெமிக்கல்ஸ். ஸோ ஃபார்மாசிட்டிக்கல் கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா சிலேன்ஸ். ஸோ சிலேன்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் விச் இஸ் ப்ரொவைட் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் பர் த ஃபைனல் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டஸ்டர் பெஸ்ட் ஃபிஸ்ட் என்ற, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லையும், தென் வந்து ஏபிஐன்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த அவங்களோட பிஸ்னஸ் மெயினாக என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கெமிக்கல் மேனுஃபேக்சரர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில், ஃபார்மா, தென் வந்து பார்த்திங்கன்னா சிலேன்ஸ் அண்ட் சிஎம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த பெஸ்ட் ஹெச்எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி டிராஃப்ட் ரேட் ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தா புரியும் உங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஸோ இஷ்யூ டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பில்டிங். ஸோ புக் பில்டிங். தென் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 338 to 340 rupees. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 338 rupees அண்ட் இன் அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 340 rupees. ஸோ 340 rupees அப்படின்னா கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேக்ஸிமம் லெவலான ஒரு ப்ரைஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேட், என்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 21 September. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. தென் வந்து க்ளோஸ் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 September க்ளோஸ் ஆயிரும். வாட் இஸ் த இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 221 to 223 crore. ஸோ மினிமம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 44 shares. இஃப் யூ வாண்ட் டு பை த ஷேர்னா 44 shares வி வாண்ட் டு பிட். மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 44 ஷேராவது நம்ம பிட் பண்ணோம். ஸோ 44 மல்டிப்ளைட் வித் 338 கொடுத்தீங்கன்னா நியர்பை 14,000 கிட்ட வரும். ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து 14,000 அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh ஷேர்ஸ். ஸோ 2 lakh ஷேர்ஸ், 2 lakh rupees வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட் பண்ணியிருக்கலாம். ஸோ தென் வந்து ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 rupees அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா 65.59 lakh. Listing details, listing in BSE as well as in NSE. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் as well as in நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம கொடுக்குற காசு, ஸோ அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான காசை வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது அப்ஜெக்டிவ். வாட் இஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டு மீட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. தென் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் இஸ் த டிராஃப்ட் ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா, ஸோ அவங்களோட கம்பெனியோட ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் த டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் அசெட், லையபிலிட்டிஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா பாரோவிங்ஸ் மீன்ஸ் எவ்வளோ டெப்ட் இருக்குது. ஸோ அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம இதில் நம்மளுக்கு தெரிஞ்சோம். ஸோ தென் while coming to non-current assets, as of March 31, 2018, 2019, 2020. ஸோ டோட்டல் நான் கரண்ட் assets வந்து பார்த்திங்கன்னா in March
31 2018ல 315.84 எல்லாம் மில்லியனில் இருக்குதுன்னா டிவைட் பை 10 போட்டோம் 3.15 crore. ஸோ சாரி 31 crore டிவைட் பை 10 போட்டால் 31 crore. தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31ல வந்து பார்த்தீங்கன்னா 41 crore. தென் மார்ச் 31 2020ல 53 crore. ப்ராஃபிட் கரண்ட் ஆசெட் நான் கரண்ட் ஆசெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆசெட்ஸ்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட்ஸ், ஸோ ஒரு கரண்ட் அசெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 65 crore, 131 crore, 172 crore. ஸோ அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் வெல்த்து தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 crore, தென் வந்து 173 crore, தென் 225 crore. ஸோ கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங் ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். தென் வந்து ஈக்விட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. தென் வந்து லயபிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 24 crore, சாரி 2.4 crore, 2.4 crore, தென் வந்து 14.5 crore borrowings வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்லையும். தென் வந்து லயபிலிட்டிஸ் அப்போ டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த பாரோவிங்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் மொத்த பாரோவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.6 crore. தென் வந்து பார்த்தீங்கன்னா 29.7 crore, 28.6 crore. ஸோ லயபிலிட்டிஸ் வந்து கம்பேர் டு அசெட்ஸை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல குட் சைன். பிகாஸ் வந்து அசெட்ஸை விட லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அசெட்ஸை விட லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து லயபிலிட்டிஸ் வந்து கம்மியாகவும் அசெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகே, ஒன் ஆஃப் த குட் சைன். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து க்ளீன் அண்ட் குட் அப்படின்றது மீனிங். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 157 crore, தென் 303 crore, 262 crore. நல்ல க்ரோத் தான். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இல்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாருங்கள். ஸோ ப்ராஃபிட் வந்து 26 crore, 43 crore, தென் வந்து 48 crore. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும், ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். தென் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அண்டு நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் இதை சொல்கிறது. தென் வந்து ஒயில் கம்மிங் டு அவங்களோட கம்பெனி பிஸ்னஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ கம்பெனி பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்காக அது பார்த்துடலாம். 95 பேஜ் நம்பர். ஸோ ஓகே, ஜிடிபியை வந்து நம்ம ஏன் கன்சிடர் பண்ணோம் பிஃபோர் வைல் அனலைசிங் த பிஸ்னஸ்? ஜிடிபியை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா பிகாஸ் ஜிடிபியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு கால்குலேட்டிங் மெஷர் அது. ஸோ ஜிடிபி இன் 2023 வந்து பார்த்திங்கன்னா 6.5. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் வந்து குறைஞ்சிருக்கு 5.6, 7.1லேருந்து 5.6 இந்தியா. ஸோ நோ ப்ராப்ளம், பட் டியூ டு த கரண்ட் அஃபேர்ஸ் பேண்டமிக் ஸோ நிறைய பிரச்சனைனால இது குறைஞ்சிருக்கு. பட் இன் ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 6.5% இருக்கும். ஒன் ஆஃப் த வெரி குட் பிகாஸ் கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ் பாருங்கள், டெவலப்பிங் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கம்பேர் பண்ணுறதுக்குள்ள இந்தியாவோட இது ஆதிக்கம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ குட். தென் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத் கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வச்சு கேல்குலேட் பண்ணுறது வந்து இதுக்காக தான். ஸோ கம்பெனியோட வெல்த் அண்ட் க்ரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் த டெமோக்ராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து 1.42 பில்லியன் அளவுக்கு இந்தியன் பாப்புலேஷன் வந்து க்ரோத் இருக்கும். ஒன் மோர் திங் நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் வந்து படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், சிங்கம் படத்தில். வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் கண்ட்ரி. ஸோ பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வித் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மீடியன் ஏஜ் ஆஃப் 26.7 இயர்ஸ். 25 வயசு ஆவரேஜ், 26 வயசு ஆவரேஜ் வயசு. ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் பிகாஸ் யங் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றதுனால இது. ஸோ இண்டஸ்ட்ரி கெமிக்கல் மார்க்கெட்ஸ். ஸோ இப்போ தான் வந்து கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னு சொன்னேன். ஸோ கெமிக்கல் பிஸ்னஸ். ஸோ எந்த கெமிக்கல்ஸில் அவங்க ஆதிக்கம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட ஆதிக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ட்ரக்ஸ் அண்ட் ஏபிஐஸ், ஆக்டிவ் ஃபார்மா இன்டிகிரேட்னு சொல்லுவாங்க, தென் வந்து ஃபார்முலேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களோட மெத்தட். தென் வந்து பார்த்தீங்கன்னா while coming to CAGR out Indian overall market chemical used by pharma intermediates, pharmaceutical sector மட்டும் கன்ஸ்டியூட் பண்ணுற, அதாவது வந்து கன்சப்ஷன் பண்ணுற கெமிக்கல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAGR ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் 19லேருந்து ஃபைனான்ஷியல் இயர் 13 அந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோனா CAGR ஆஃப் 8.5%. அண்ட் இன் ஃபைனான்ஷியல் 19 டு ஃபைனான்ஷியல் 23 அப்படின்னு அது அடுத்த 4 இயர்ஸுக்கு CAGR வந்து 8.3% இருக்குது. குட் சைன். எக்ஸ்போர்ட்ன்றது வந்து ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது. தென் வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன்.
ஸோ டொமஸ்டிக் கன்சப்ஷன் அப்படின்றது வந்து இந்தியன் மார்க்கெட், எக்ஸ்போர்ட்ன்றது வந்து அவுட் சைட் இந்தியா. ஸோ எக்ஸ்போர்ட் கம்பேர் டு எக்ஸ்போர்ட், டொமஸ்டிக் கன்சப்ஷனே அவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் எதில் இருக்கிறாங்கன்றது தெரியணும். 103 பேஜ் நம்பர். ஸோ மார்க்கெட் ஓவர் வியூ. ஸோ ப்ரொடக்ஷன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் ஹெச்எம்டிஎஸ். ஸோ ஹெச்எம்டிஎஸில் வேர்ல்டுலே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்டிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸா மெத்தில் டைசிலேசேன் அப்படின்றது வந்து ஒரு கெமிக்கல். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லிக்விட் அமோனியா, அந்த சார்ட்டில் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹெச்எம்டிஎஸ் தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, லிக்விட் அமோனியா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு கெமிக்கல். ஸோ இதை வந்து மேனுஃபேக்சரிங் ஓவரால் த வேர்ல்ட்லே வந்து ரொம்ப மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெம்கான் மட்டும்தான். ஸோ மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்எம்டிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெச்எம்டிஎஸோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சச்சஸ் பெனிசிலின் நம்ம கேள்விப்படுறோம், ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ பெனிசிலினுக்கு ஸோ அது மேனுஃபேக்சருக்கு வந்து ஹெச்எம்டிஎஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படுது, நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் தென் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், தென் ஆர்கானிக் சிந்தசிஸ், தென் அதர்ஸ். ஸோ ஹெச்எம்டிஎஸோட கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட் ஷேர், வாட் இஸ் த மார்க்கெட் ஷேர் ஹெச்எம்டிஎஸ் கீ மேனுஃபேக்சர் யார் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க குளோபல் வைஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், இந்தியா, யூரோப், நார்த் அமெரிக்கா அண்ட் சைனா. ஸோ அவங்களோட கெம்கானோட பர்சன்டேஜ் குளோபல் ஹெச்எம்டிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா கெம்கானோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7%. ஸோ கெம்கானோடது. தென் வந்து பார்த்திங்கன்னா 54% மார்க்கெட் ஷேர் ஹெச்எம்டிஎஸில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கெம்கான் தான். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்டிஎஸை பற்றி தெரிஞ்சாச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா கீ மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருக்காங்க, குளோபல் அதர்ஸ் அண்ட் டவ் 17.15%. தென் ஜியாங் சிலிகான், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 16.89%. தென் அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.11%. தென் கெம்கான் வந்து பார்த்திங்கன்னா 57.86%. ஸோ வேர்ல்ட்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மேனுஃபேக்சரர், தேர்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். தென் இந்தியாவில் நம்பர் 1. இது வேறு பிஆர் கார்பரேஷனே கிடையாது. பிஆர் மீன்ஸ் அவங்களோட பிஆர் கார்பரேஷன் இஸ் நத்திங் பட் காம்படிட்டர்ஸ் பார்த்தா யாருமே கிடையாது. ஸோ இந்த டேபிள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 குளோபல் ஹெச்எம்டிஎஸ் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1 இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஜியாங் சிலிகான். தென் வந்து செகண்ட் வந்து டவ் யுஎஸ்ஏ. தென் வந்து கெம்கான் இந்தியா. ஸோ இன் 2013, 14, 15, 16, 17, 18, 19, 2019 அவங்களோட கெம்கானோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2649 மெகாடன். எம்டி அப்படின்னா மெகாடன் ஹெச்எம்டிஎஸ் ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டிமாண்ட். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் இந்தியா அது எவ்வளோ, நார்த் அமெரிக்கா எவ்வளோ, யூரோப் எவ்வளோ, சைனா எவ்வளோ, ஜப்பான் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. 2013 to 2019 சிஏஜிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5%. ஸோ இந்தியா வில் பி த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அண்ட் மோஸ்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஆப்டான இது கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ கெம்கானுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். தென் வந்து அதனோட இது தென் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸுக்கு மேனுஃபேக்சரிங்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அதர் தன் திஸ் ஹெச்எம்டிஎஸ் டிமாண்டுக்கு அதனோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிஏஜிஆர் 10.8% ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10.8% அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1 lakh அப்படின்னா அதுக்கு வந்து 10,800 rupees. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்க்கான இன்கம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஏஜிஆர் ஆஃப் 10.8% அப்படின்றது மீனிங். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்டிஎஸ் கெப்பாசிட்டி அவுட்லுக் வந்து இன் ஃபியூச்சர் 2023 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74% ரீச் ஆகிருக்கும், 39,500. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேட்டு கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். தென் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஹெச்எம்டிஎஸ் மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணல. கெம்கானோட இந்தியா டிமாண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2167 மெகாடன். கெம்கானோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 1505 மெகாடன் இன் 2013. இந்தியா டிமாண்ட் இன் 2019 கெம்கானோட ஹெச்எம்டிஎஸ் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4009 மெகாடன். கெம்கானோட ப்ரொடக்ஷன் வந்து 2649 மெகாடன். ஸோ ஒன் ஆஃப் வெரி பிரைட் ஃபியூச்சர் ஹேவிங் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி பிரைட் ஃபியூச்சர் பிகாஸ் கன்சியூமர் டொமஸ்டிக் கன்சப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடு ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த கம்பெனிக்கான ஃபியூச்சர் பியர்ஸும் யாரும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஹெச்எம்டிஎஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வேர்ல்டில் நம்பர் 3, இந்தியாவில் நம்பர் 1, நோ காம்படிட்டர்ஸ். ஸோ இதுதான் ஸ்பெஷாலிட்டி. தென் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஹெச்எம்டிஎஸ் ப்ரொடக்ஷனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்சிஎஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஐசி மார்க்கெட் சொல்கிறாங்க. ஸோ சிஎம்ஐசி அப்படின்றது அது ஒரு கெமிக்கல். ஸோ அது குளோரோ மெத்தில் ஐசோ ப்ரொஃபைல் கார்பனேட். ஸோ அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ மார்க்கெட் ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி ரேட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இந்தியா சைனாவோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎம்சிஐசி ப்ரொடக்ஷனோட கெம்கானோடது 7.07%. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எவ்வளோ இந்தியா கெம்கானோடது எவ்வளோ சிஎம்சிசி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் 2, வேர்ல்ட்லேயே வந்து நம்பர் 2. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, அன்சுல், நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுஷாக் தெரிஞ்சிருக்கும், அட்டூல் தெரிஞ்சிருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் இந்தியன் கம்பெனிஸ், அதர் தென் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கெம்கான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீடர். ஆல்ரெடி பவுஷாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெமிக்கல் கம்பெனி, அட்டூல் சொல்லவே வேணாம், அது ஒரு சூப்பர் கம்பெனி. தென் வந்து சுந்தரம் கெமிக்கல்ஸ் வந்து அது கூட ஒரு நல்ல சுதர்சன் கெமிக்கல்ஸ் அது கூட ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ வைல் காம்படிட்டர்ஸ் கம்மிங் டு காம்படிட்டர்ஸ் இல்லாத ஒரு கம்பெனி. தென் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹெச்எம்டிஎஸ். ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் ஃபார் கெம்கான் யூனிவர்சிட்டி. இந்த டீட்டெயில்ஸே எனஃப்னு நினைக்கிறேன். ஸோ தென் வந்து ஓவர் த அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லிட்டேன். ஓவர் த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70.85% பிஃபோர். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரீ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 225.14 lakh. ஷேர்ஸ் ஆஃபர் டு த பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 65.59 lakh. ஸோ ஓவர் த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்குமார், ராஜேந்திர அகர்வால், தென் நவ்தீப் நரேஷ் கோயல், தென் சுப்ரரண கோயல். ஸோ இவங்களாம் தான் ப்ரமோட்டர்ஸ். தென் லீட் மேனேஜர் ஓவர் த இஷ்யூக்கு லீட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபிஸ்கல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். தென் வந்து அம்பித் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட். ரெஜிஸ்டார் வந்து லிங்க் இன் டைம் ப்ரைவேட் லிமிடெடோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். இஃப் யூ ஆர் கோ வித் ஐபிஓ ப்ளீஸ் கோ பிகாஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் எ ரெக்கமெண்டேஷன். யூ ஹேவ் டு டூ ரிசர்ச் பிஃபோர் டூயிங் எனிதிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.